என்னதான் கட்சி தொடங்கி இருந்தாலும் இதுவரைக்கும் திமுகக்கு ஆதரவான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கல. ஆனா இன்னைக்கு ஓபிஎஸ் எடுத்திருக்காங்க, அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஏற்கனவே நீங்க ஏற்கனவே காலம் கணிந்து வருகிறதுன்னு சொன்னீங்க ஒரு பிரஸ் மீட்ல. அந்த காலம் கணிந்து வருகிறதா? என்ன காலம் வருது? எடப்பாடி பழனிசாமி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சொல்லக்கூடிய அந்த காலம் வரும் அப்படின்னு சொன்னீங்க. அப்படிலாம் நாங்க சொல்லவே இல்லை. நீங்க நான் சொன்னதை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. உரிய நேரம் வரும். அந்த நேரத்துல நேரம் எல்லாம் பை சொல்லாது, காலம் பை சொல்லாது, நானே பை சொல்லுவேன். டிசம்பர் வரை பொறுத்திருங்கள் அப்படின்னு தான் சொன்னேனே தவிர நீங்களா எதையோ முடிச்சு போடுறீங்க. இன்னும் சில பேர் டிபேட்ல அதிமுக சேர்ந்தவர்கள் கூட எனது நிலைப்பாட நான் அன்றைக்கு உங்களுக்கு கொடுத்த, இவர் தான் கேள்வியை கேட்டார். அன்றைக்கு மறைந்த சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாள் அன்னைக்கு நான் கிளியரா சொல்லியிருந்தேன், உங்க மனதில எல்லாம் வேற ஏதாவது கேள்வி இருந்தா அதை துடைத்து எறிந்து விடுங்கள். மற்றவர்கள் எல்லாம் அரசியலுக்காக அம்மாவிடம் வந்தவர்கள், நான் அம்மாவால் அரசியலுக்கு வந்தவன். அம்மா அவர்கள் மறைந்தாலும் அவரது புகழுக்கும் பெயருக்கும் களங்கம் ஏற்படுகின்ற விதத்தில் நான் என்றைக்கும் நடந்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னேன். அந்த பதில சில பேர் புரியாம தற்கூரித்தனமா டிபேட்டுங்கிற பேரில் ஏதோ பேசுறாங்க. அதை இந்த நெறியாளர்களும் அதை சிரித்து கொண்டு நெறி தவறி அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்து சிரிப்பு தான் வருது. இதெல்லாம் நேரம் அவர்களுக்கு வியாபாரமாக வேண்டும் என்பதற்காக அடுத்தவர்களை இப்படி இழிவாக அவர்களாகவே அவர்கள் பேசுவது அவர்களுடைய தரத்தை தான் காட்டுகிறதே தவிர என்றைக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் யாருக்காகவும் யாரிடமும் எந்தவித சமரசம் செய்து கொள்ள மாட்டோம்.